கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இந்த 2024 ஆண்டிலே 12ஆம் மாதத்தில் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் கூட்டு செய்திகளை கேட்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய செய்தி கர்த்தருடைய செய்தி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இப்பொழுது கோலியாத்து சரிந்து விட்டான். தாவீதை குறித்து மகிழ்ச்சியோடு ஸ்திரீகள் ஆடி பாடி துதிக்கிறார்கள் கர்த்தரை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏனென்றால் எப்படி 10000? ஒரு கோலியாத்து 10000 பேருக்கு சமமாயிருந்தவனை சரிந்து விழும்படி யுத்தத்தில் வெற்றி சிறந்தார் தாவீது. அதன் நிமித்தம் அவருக்கு புகழ் உண்டாகிறது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. பாருங்க, ஒரு ராஜாவுக்கு எப்பொழுதுமே ஆட்சி பண்ணுகிறவர்கள் ஆட்சி பண்ணுவர்களுக்கு விரோதமாக இன்னொருத்தருக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சுன்னா போராமப்படுவாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, பார்த்தீங்களா ராஜாவுடைய எண்ணத்தை பாருங்க. சவுலை குறித்து சொல்றாரு. சவுல் சொல்றாரு தாவீதை குறித்து, எல்லாரும் எனக்கு 1000 கொடுத்து வாழ்த்துறாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்து வாழ்த்துறாங்க. அவர் பேர் புகழ் எல்லாம் தாவீதுக்கு போய்விட்டது. அதே நேரத்தில் ராஜ்யத்தை மட்டும்தான் கொடுக்கல, மற்ற எல்லா வாழ்த்துதலும் ராஜ்யத்தை கொடுத்த மாதிரியே வாழ்த்துறாங்க. அதனால சவுலுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல யார் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எரிச்சல் வரவே கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், கர்த்தர் ஒரு மனுஷனை தாழ்த்துகிறார். அது எல்லாமே அவரால் ஆகிற காரியம், நம்மால ஒன்றும் ஆகாது. ஆகையினாலே நம்முடைய எதிரில் யார் உயர்த்தப்பட்டாலும் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் மேல எரிச்சல் ஆவி வந்ததாம். இந்த எரிச்சல் ஆவி எப்ப வந்தது? அப்பயே முடிஞ்சிருச்சு. இந்த எரிச்சல் எங்க இருந்ததுன்னா காயேனுக்குள்ள இருந்தது. இந்த எரிச்சல் ஆவி காயேன் ஆவியில கொலை செய்த போது காணிக்கையை ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என்று அவன் எரிச்சல் அடைந்தான். இந்த எரிச்சல் என்பது சாத்தானுடைய கனிகளில ஒன்று. ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எரிச்சல் அடைந்தவுடனே அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதுக்கு காய் மகரமாய் பார்த்தான். அதாவது கசப்பாகவே பார்க்கிறார். யார? இந்த தாவீதை சவுல் ராஜா. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. எல்லாம் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது கோலியாத்தை கொல்லுவதற்கு அவர் தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். சவுலை அல்ல, அங்கிருக்கிற இராணுவத்தை அல்ல, தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். தாவீதை முன்குறித்து இருந்தார். அதனாலதான் கோலியாத்தை கொண்டான். அதனாலதான் பேர் புகழ் அவருக்கு வருது. தாவீதுக்கு பேர் புகழ் வந்தாலும் ஆண்டவர் கிடைச்சா பேர் புகழது. ஆகினாலே அந்த பேர் புகழும் மேலே எரிச்சல் அடையக்கூடாது. சிலரை கர்த்தரே பேர் புகழ் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த பேர் புகழல பொறாமப்படக்கூடாது. உடனே இவன் எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருந்த உடனே சவுல் ராஜா மீது தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுல் மேல் இறங்கினது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஆவியும் பூமியில் இறங்குவதில்லை. இதுல இருந்து தெரியுது, எல்லா ஆவிகளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆகினால் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்ப அவர் அனுமதி கொடுத்தா அந்த பொல்லாத ஆவி கிட்ட வருது. இல்லைன்னா எந்த பொல்லாத ஆவி தொடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எரிச்சல் ஆவி, அந்த பொறாமையின் ஆவி கொலையாய் மாறிற்று. தாவீதை கொல்ல 2 தரம் ஈட்டி எறியும் போது கர்த்தருடைய கிருபையினாலே தாவீது தப்பித்துக் கொண்டார். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய ஈட்டி, நாவுடைய ஈட்டி, மக்களுடைய பேச்சின் ஈட்டி, பயங்கரமான வியாதியின் ஈட்டி, பயங்கரமான ஈட்டி போன்ற கொடிய ஆயுதங்கள், கொடிய கஷ்டங்கள் நம்மை தாக்கும் போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் தாவீதின் தேவன் நம்மேல வைத்த கிருபைதான் காரணம். அதை நாம் உணர்வோம். இந்த ஆண்டு முழுவதும் பொல்லாங்கன் எய்த அம்புகள், பொல்லாங்கன் விட்ட பயங்கரமான ஆயுதங்கள், நாம் அந்த ஆயுதங்களிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறோம் என்றால் காரணம் கர்த்தர் நம்மேல கிருபை வைத்திருக்கிறார். இந்த கிருபையை மறவாதீர்கள். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான நாட்களில் ஆண்டவரே, இந்த கிருபையில் செய்து கொடுக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, சவுல் மீது பொல்லாதாவி விட்டீர், தாவீதின் மீது அபிஷேகத்தை அனுப்பினீர். இயேசுப்பா, உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே, தாவீதை காப்பாற்றினவர் எங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர். இனிவரும் கொடிய காலத்தில் எங்களுக்கு எரிச்சல் ஆவி வேண்டாம், கோபத்தின் ஆவி வேண்டாம், பொறாமையின் ஆவி எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும், உம்முடைய ஆவிக்குரிய கனிகளில் நாங்கள் பலப்பட உதவி செய்வோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. சமாதானத்தின் தேவன் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, எங்கள் சபை குடும்பங்களை ஆசீர்வதி, எங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான் விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.